Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம்னா நமக்கு 4 ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரியா? அப்போ இந்த 4 ரவுண்ட் கவுன்சிலிங்குமே எப்படி நடக்கும்? சரியா? அதாவது உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, சரியா, அப்படிங்கிற A to Z வீடியோ நான் நினச்சி பார்த்தா இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக யாருக்கு ஃபைன் போடுவாங்க, 10 lakh வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபைன் போடுவாங்க, அதே மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறீங்கல்ல, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து யாருக்கு ஃபோர்ஃபிட் ஆகும், சரியா, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கவனிங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தயவு செய்து யாராவது நீங்கள் அதாவது எம்பிபிஎஸ் சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரிஞ்சவங்கள நீங்கள் தயவு செய்து கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் சும்மா நீங்கள் நெட் சென்டர் போயோ இல்லை சேவை மையத்தில் உட்காந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சுத்தமாக. சரியா? அப்போ எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கே கால் பண்ணி என்கிட்டே சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கேளுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருக்கலாம், ரிலேட்டிவ் யாராவது கவுன்சிலிங் மூலிமா போயிருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி யாரையாவது கூட வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து புதுமையான விஷயமா இருக்குது. இப்போ எங்களெல்லாம் மாதிரி ஆட்கள்லாம் 7 வருஷம் 8 வருஷம் இதுலேயே இருக்கோமா, அதனால் தெளிவாக எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுத்து கையில் வச்சுருப்பீங்க, ஸ்டேட் கோட்டாலே ஒரு சீட் எடுத்து கையில் வச்சுருப்பீங்க. அப்போ எங்கே போய் ஜாயின் பண்ணுறது, எதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், எதில் போகாது, அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்களே, 10 லட்ச ரூபா வந்து ஃபைன் போடுதுன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும். ஓகேவா? அதனால நாங்கள் எந்த அளவுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ளே இறங்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் நெட் சென்ட்ரியோ சேவை மையத்தையோ சும்மா பிளைண்டாக நம்பி எந்த வித யூஸுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அவேர்னஸை கொடுத்து தான் நம்ம என்ன வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்களுக்கு உண்மையாக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 4th ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீட்டாக கொடுப்போம். சரியா? அதனால உங்களுக்கு உண்மையாக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 கொடுத்துருப்பாங்க. செகண்ட் காலம்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட். சரியா? செகண்ட் காலம்ல இருக்கிறதுனா ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு காலேஜ் கிடைக்குது, அந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுறேன், அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃப்ரீ எக்ஸிட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கிடைச்சோடனே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க. அப்படி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கும் போது டியூஷன் ஃபீஸை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிறது இப்போ அதாவது கவர்மெண்ட் கோட்டா வித் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடச்சுன்னா 4.5 லட்ச ரூபா கட்டணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒரு 7.5 lakh கிட்ட நியர்லி வந்துடும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது 15 லட்சம் வந்துடும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடச்சி அப்படின்னா 16 லட்சம் கிட்ட வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கும் போதே நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை அப்படியே விட்டுணும். சரியா? அது வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் என்ன பார்த்தா விட்டுடும். எப்படி சார் கிடைச்சதை எப்படி சார் நாங்கள் பார்க்குறது, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணாதான் சார் பார்க்க முடியும், அப்படி கிடையாது. ஹோல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு PDF ஃபைலாக கொடுப்பாங்க. அந்த PDF ஃபைலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ செகண்ட் காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட். தேர்ட் காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜை வந்து நீங்கள் அலாட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க, ஆனால் அதை என்னாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை வேணாம் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் நம்ம என்னாச்சு பார்த்தா பண்ணலாம், வேணாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th காலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸிட் வித் ஃபோர்ஃபிட் ஆஃப் ஃபீஸஸ். சரியா? அதாவது யாருக்கு செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை யாருக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 4th காலத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th காலத்தில் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்கு எலிஜிபிளாக இல்லையா, நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் போகலாம், என்ன பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் போக முடியாது அப்படிங்கிறத இங்கே 5th காலத்தை கொடுத்துருக்காங்க. 6th காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஜாயின். அதாவது நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அதாவது ஃபீஸ்லாம் கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், செகண்ட் ரவுண்டில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இது எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம், அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து எப்படியும் 14th அன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 15th அன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா
ஃப்ரீ எக்ஸிட் வந்து என்ன சொல்லுறது அலோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களால் விட முடியும். அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன், அதாவது அலோடு ஒன்லி ஒன்ஸ் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம். அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஆனால் அது வேணான்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த காலேஜில் போய் எழுதி கொடுக்கலாம். அது எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த வித்தின் டைமுக்குள்ளே நம்ம எழுதி கொடுக்கணும். அதான் கொடுத்துருக்கேன், ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே நம்ம எழுதி கொடுத்தோம்னா அதுக்கும் அலோடு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸிட் வித் ஃபர்ஃபிட் ஆஃப் ஃபீஸ், அதாவது ஃபீஸ் எதுவும் நமக்கு வந்து ஃபர்ஃபிட் ஆகுமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலோட் எக்ஸிட் வித்தின் ஸ்டிப்புலேட், அதாவது அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த வித ஃபர்ஃபிட்டும் கிடையாது. அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள் ஃபார் அடுத்த ரவுண்ட் கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி டிஸ்கன்டினியூஷனுக்கு ஏதாவது ஃபைன் ஏதாவது போடுவீங்களா சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்த ஃபைன் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து செகண்ட் ரவுண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா அலோடு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்டே எனக்கு வேணான்னு தோணிச்சு, நான் விட்டுட்டேன், அதுக்கு அலோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷனுக்கு அலோடு இருக்கா சார், அதாவது எனக்கு நான் டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அலோட் இருக்கா சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிசைன் பண்ணுறதுக்கு அலோட் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது, செகண்ட் ரவுண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிட் வித் ஃபர்ஃபிட் ஆஃப் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, இஃப் அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்ட் வித்தவுட் ஃபர்ஃபிட். சரியா? அதாவது நீங்கள் வந்து அலாட் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, காலேஜில் போய் ஜாயினே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஃபீஸ் எதுவுமே என்னாச்சு பார்த்தா ஃபர்ஃபிட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனைனா செகண்ட் ரவுண்டில் இஃப் தி கேண்டிடேட்ஸ் ரிசைன் பிஃபோர் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் டேட் இன் ரவுண்ட் 2 கேண்டிடேட் வில் பி அலோட் டு ஃப்ரீ எக்ஸிட். அதாவது அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. சரியா? அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் ரிசைன் பண்ணிங்க, செகண்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் டவுன்லோட் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணிட்டு ரிசைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் போயிடுவீங்க. அடுத்த ரவுண்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை நல்லா நீங்கள் கவனிங்க, ஆஃப்டர் ஜாயினிங் தி அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 2 டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வில் பி 10 lakhs அண்டு ஃபர்ஃபிட் தி செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் 10 lakh வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கட்டிருப்பீங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா கிடைக்காது. எப்போ அப்படின்னா அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணாமல் அந்த டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வேணான்னு சொல்லி நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க பார்த்தீங்களா. டிஸ்கண்டினியூங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் செகண்ட் ரவுண்டில் 10 lakh ஃபைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது, அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸும் நினச்சி பார்த்தா கிடைக்காது. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ரவுண்ட் 3 நீங்கள் வந்துட்டீங்க. ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. நம்மளோட எக்ஸ்போவில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருப்போம். என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தவங்க நெட் சென்டரில் போய், அதாவது அவங்களுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுக்கோட்டைக்கு வரணும், புதுக்கோட்டை சுற்றி இருக்க காலேஜில் நான் வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா நெட் சென்டரை சொல்லிட்டாங்க. நெட் சென்டருக்கார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புதுக்கோட்டையில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜையும் போட்டார். சரியா? அப்போ அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் காலேஜையும் சேர்த்து போட்டார். அவங்க கையில் செகண்ட் ரவுண்டில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட் சென்டரை நம்பி நெட் சென்டருக்கார் என்ன பண்ணுவார், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டாங்க, இல்லை அந்த சரௌண்டிங்களுக்கு எல்லா காலேஜும் போடுங்கன்னு சொன்னேன், பிடிஎஸ்ஸையும் சேர்த்து போட்டார். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சீட் கிடைச்சது. தேர்ட் ரவுண்டில் ஒரு பிடிஎஸ் காலேஜில் போய் என்னாச்சு பார்த்தா விழுந்துடுச்சு. பிடிஎஸ் காலேஜ் விழுந்தனால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா கூட ஸ்டே வேக்கன்சிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஆனால் தேர்ட் ரவுண்டில் சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டே வேக்கன்சிக்கு நீங்கள் அலோடே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் யாரையாவது ஒரு ஆள் கூட வச்சுங்க, நல்லா தெரிஞ்ச கவுன்சிலிங்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆட்கள் யாரையாவது ஒரு ஆளை கூட வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ தேர்ட் ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீ எக்ஸிட் அலோடே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ண முடியுமா, கிடைச்ச காலேஜ் வேணாம் எழுதி கொடுக்க முடியுமா, முடியவே முடியாது. அதே மாதிரி இஃப் நாட் ஜாயின், அதாவது நீங்கள் கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இஃப் நாட் ஜாயின் ஃபர்ஃபிட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ், நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடைக்காது,
டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நாட் அலோட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட், ஸ்ட்ரே வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஆஃப்டர் ஜாயினிங் தி அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 3 டிஸ்கன்யூ ஃபீஸ், அதாவது டிஸ்கன்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 lakh வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஃபைன் போடுறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் 3 ரவுண்ட். அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி வந்து யார் எலிஜிபிள், ஸ்டே வேகன்சிக்கு யார் எலிஜிபிள், அதாவது 4th ரவுண்டுக்கு எம்பிபிஎஸ்க்கு யார் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், உங்கள் கையில் தேர்ட் ரவுண்டில் சீட்டே இருக்கக்கூடாது. உங்கள் கையில் சீட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே உங்கள் கையில் சீட் இருக்கக்கூடாது. உங்கள் கையில் சீட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டே வேகன்சிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ ஸ்டே வேகன்சியில் உங்களுக்கு ஒரு சீட் வந்து கிடைக்குது. அப்போ அவங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் விட முடியுமா, விட முடியாது. அதே மாதிரி ரெசிக்னேஷன் பண்ண முடியுமா, முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் கிடைச்ச காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்க. அதாவது forfeit ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் கிடைக்காது. அதே மாதிரி நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 year, நீங்கள் அடுத்த 1 yearக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது. கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டுக்காங்க, என்னென்னா நீங்கள் வந்து 10 lakh வந்து ஃபைன் கட்டணும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கிடைக்காது, டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வருஷம் நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா, எங்கள் 4th ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.